Hi all, this is Fazna from Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா தயாரிக்க போகுது. என்னன்னா நான் நார்மலா குக்கிங்கோட சேர்த்து என்னோட டே இன் மை லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் நார்மலாக எழுப்புனா ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக நான் பண்ணுற இந்த புஜ்ஜிக்கு சாப்பாடு வைக்கிறது தான். அதுக்கு ஒன்றும் வைக்காட்டி சாப்பாடு என்னை ஒரு வேலையும் செய்ய விடாது. அதுக்கப்புறமா இந்த நார்மலாக ஆஸ் யூஷுவல் காஃபியோ டீயோ ஏதாவது குடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் டீ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்கு, நைட்டில் ஃபுல்லாக மழை. ஸோ இன்றைக்கி பால்கனியில் போய் டீ குடிக்கிறேன். இது எப்போவுமே பண்ண மாட்டேன், இருந்து போட்ட ஒரு நேரம் ஒரு நினச்சேன்னா போவேன். இன்றைக்கி அப்படி தான் போனேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நிறைய வேலைகள் இருக்குது, வெளியிலையும் போக வேண்டியிருக்கு. என்னென்னா இப்போ ஈட் வருது இல்லையா, அப்போது கொஞ்சம் சாமாங்க வாங்கணும், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கேக்ஸ் அதில் பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். ஹோம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் பண்ணுற எல்லா வேலை க்ளோத் வாஷ் பண்ணுறதா இருக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். இது சோயா பார்த்தீங்கன்னா அதில் நான் கட்டில் ஃபிஷ் ஆட்ரிச்சி ஃப்ளேவர் இதில் தான் யூஸ் பண்ணுறது கூடுதலாக. நான் ஒரு நாள் என் வீடியோவில் இந்த ஆட்ரிச்சி ஃப்ளேவர் சோயா எப்படி பண்ணலான்னு நான் அப்லோட் பண்ணுறேன். ஈடுக்கு இந்த குக்கிங் சாக்லேட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு டெசர்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கு தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வந்து டார்க் சாக்லேட்டை விட மில்க் சாக்லேட் தான் எப்போவுமே விரும்பி சூஸ் பண்ணி எடுக்கிறது. மற்ற மார்க்கெட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறப்போ இங்கே கம்பேர் பண்ணுறப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு இடத்துலையே எல்லாமே எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னோடய ஃபேவரட்ஸில் உண்டு. இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்வீட் கார்ன் சூப் அதுக்கு யூஸ் பண்ணுறது. எப்போவும் நான் இது வந்தால் எடுத்துக்குவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதில் ஒன்று எடுத்துட்டேன். வெண்டைக்காய் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முறித்து பார்த்து வாங்கணும். ஏன்னு சொன்னால் இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன். அது பிஞ்சாக இருந்துச்சுன்னா டக்குன்னு முறியும், பிஞ்சு இல்லாத முத்துலன்னா முறியாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாங்குவேன். இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் கண்டா எப்போவுமே எனக்கு சரியான விருப்பம். அதை கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஆசை. ஆனாலும் இப்போ நாங்கள் இன்றைக்கி டைம் இல்லை, வ்ளாக் பண்ணுறதால ஷூட் பண்ண இருக்கே, அதனால் நான் அவசரமாக எல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேவையான குக்கிங்க்கு தேவையான வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறது கிச்சனுக்கு வந்துட்டேன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பீன்ஸ் கறி பிலாக்கொட்டை போட்டு பால் கறி ஒன்று வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிநாட் எக் மசாலா. செட்டிநாட் எக் மசாலாவை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். இப்போ பீன்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் பால் கறி பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆயிலில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ரம்பையில், பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டத்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு பீன்ஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி 250 கிராம்ஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த புஜ்ஜி பார்த்திங்கன்னா என்ன தான் கப்பில் தண்ணி வச்சாலும் அதுக்கு இந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கிற தண்ணி தான் விருப்பம் வந்து குடிக்கும். அதை நான் பார்த்துட்டு டக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்தேன். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் குடிக்க வந்தால் ஃபிஷ் அவரும் கிட்ட வந்து இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பாஞ்சி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு கொடுப்போம். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கிறேன். இது பார்த்துட்டு போகிறோம் நாங்கள் பாலெல்லாம் விடுவோம் இல்லையா, அப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிலாக்கொட்டையை வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நைட்டை ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அவிச்சு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு அதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். இதில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் மாதிரி வரும், அதை எடுத்து வச்சுப்போம் அது புறவைக்கு சேர்க்குறதுக்கு. இப்போ அது நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு அதில் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பிலாக்கொட்டையை அவிச்ச தண்ணி அதில் ஒரு 1/2 கப் மாதிரி இருக்கு, அதையும் விடுறேன். இது விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுக்கலாம். அது கொஞ்சம் பிரண்டு வார மாதிரி இருக்கிறப்போ இதில் நாங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால்னு சொன்னால் இது செகண்ட் மில்க், அதையும் ஆட் பண்ணி அதையும் கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்த உடனே நாங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். Meanwhile, five minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலாம் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரு 1/2 கப் மாதிரி ஊற்றிருக்கிறேன். A few minutes later. இந்த ஸ்டேஜில் போய் உப்பை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பிலாக்கொட்டையில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் வற்றி கறி நல்லா சுருண்டு வந்துருச்சு. எங்களோட போஞ்சி பிலாக்கொட்டை கறி இப்போ ரெடி.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய லஞ்ச் வந்து சிம்பிளானதாக இருந்தாலும் பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் அந்த போஞ்சி பால் கறி எக்கும் நல்ல செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. அதை நான் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி நான் அதை சாப்பிட்டேன். Nice. எங்களோட ஈடுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தேன், டஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நேற்று இதெல்லாம் கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ் செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்த வாசை அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி விண்டோ சைடில் வச்சா அது வந்து இது நல்லா சூட்டபிள் ஆகிக்கும். இல்லை வாலில் கூட ஹேங் பண்ணி வைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் சென்டருக்கு வர மாதிரி சென்டர் டேபிள் அந்த மாதிரி இதுக்கு வைக்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் இதில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களோட ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து கர்ட்டனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிய டின்னர் டைம் வந்துருச்சு. நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த ரொட்டி சீனி சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபுட் அது. இது சீனி சம்பளம் உங்களுக்கு வேணும், அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் டின்னரை முடிச்சிட்டாங்க. நானும் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் நைட்லேயே எல்லாம் பண்ணிடுவேன். மார்னிங் எழும்பும்போது க்ளீனாக இருக்கணும், இல்லாட்டி எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் எவ்வளோ தான் லேட் ஆனாலும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுப்பேன் நான். இன்னையோடைய டே இப்படி தான் போச்சுது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Fazna. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் ஃப்ளேக்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் டின்னரை முடிச்சிட்டாங்க. இப்போ நானும் என்னோட லஞ்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.